பண்ணிடுமோன்னு பயந்துக்கிட்டு நாம் அச்சப்படுகிறோம். அவர் எதையும் காணல. சிவபெருமான் நான் யார்? இறைவனுடைய தொண்டன், நான் இறைவனுடைய தொண்டன். இது தொடக்கத்தில். இப்படி அவர் உள்ளத்தில் கொண்ட அந்த உறுதிப்பாடு அந்த மத யானையை அவரை வணங்க வச்சிச்சு. அப்போ என்ன தெரியுது? நான் சிவனடியார் என்ற நினைப்பு நமக்கு எப்போ இருக்கணும்? எப்போவுமே இருக்கணும். யாராவது நீ யாருப்பா அப்படின்னு கேட்டால் நான் சிவனடியார் அப்படி சொல்வதில் எப்படி இருக்கணும்? நான் ஒரு சிவனடியாருங்க அப்படியா சொல்லுது? நான் சிவனடியார் அப்படின்னு ஒரு கம்பீரமாக இருக்கணும். பெருமானுடைய அன்பன். ஏன் நம்ம தலைவன் இருக்கிறான், நமக்கு என்னையா கவலை இல்லையா? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. ஒரு தலைவன் இருக்கிறான், கவலைப்பட வேண்டிய நம்ம தலைவர் இருக்கிறார், பாஸ் இருக்கிறார், பார்த்துக்கலாம் விடுங்க, எதா இருந்தாலும் பாஸ்கிட்ட சொல்லிவிடுவேன் அப்படின்னு நீங்கள் உறுதியாக நிற்கணும். பெருமான் இருக்கிறார் என்று உள்ளத்தில் கொண்டீங்கன்னா நீங்கள் அது என்ன ஒரு மகிழ்ச்சி. நீங்கள் நான் என்று நினைப்பது அகந்தை. நான் நல்லா படிப்பேன் தெரியுமில்ல, எங்கள் அப்பா யார் தெரியுமில்ல அப்படின்னு நினச்சிட்டா அது அகந்தை, அது ஆபத்தானது. ஆனால் நான் இறைவனுடைய அடிமை என்று கருதுவது என்றைக்குமே பாதுகாப்பானது. ரெண்டுக்குள்ளே வேறுபாட்டை உணர்ந்து கொள்ளணும். நீங்கள் நான் கலெக்டர், நான் எஸ்பி, நான் முதல்வர், நான் ஜனாதிபதி அப்படின்னு நினச்சா ஆபத்து. ஏன்? அது எப்போ வேணாலும் மாறக்கூடியது. ஆனால் நான் சிவனடியார் என்பது சாகர வரைக்கும் நான் சிவனடியார் தானே. அடுத்த பிறப்பு கிடைச்சா அதில் கூட சிவனடியார் தான். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். அதனால் எனக்கு எந்த கவலையும், நான் இறைவனுடைய அடியவன், நான் இறைவன் அடியவன் என்கிற நினைப்பு தான் நமக்கு என்னவா இருக்கணும்? பெருமிதமான ஒரு உணர்வாக இருக்கணும். அதைத்தான் அந்த இடத்துல குறிப்பிடுகிறார்.